إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மிக நீண்ட நேரமாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம், ஒன்று கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய மாளிகையிலே அவனது மார்க்கத்தை படிப்பதற்காக நானும் நீங்களும் ஒன்று சேர்ந்திருப்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருள், மிகப்பெரியதோர் கருணை என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்ற நாங்கள் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை, அல்லாஹுடைய அருளை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம். மலக்குமார்களுடைய சூழலிலே வீற்றிருக்கின்றோம். உள்ளத்துக்கு அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸிலே வீற்றிருக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்து அவனுடைய மார்க்கத்தை படிக்கின்ற எங்களை பற்றி அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் நினைவுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கின்ற நிலையிலேதான் நானும் நீங்களும் இந்த மாளிகைக்குள் வீற்றிருக்கிறோம் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு இப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுப்பதன் மூலம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்லவர்கள் பட்டியலில் பெயர் பதித்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை செய்தியை பதிவு செய்து கொண்டவனாக, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாமெல்லாம் ரபியுல் அவ்வல் மாதம் என்று சொல்லப்படுகின்ற வசந்த காலம் பூத்திருக்கின்ற மாதம் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மாதத்தை ஆரம்பித்து அதனுடைய நாட்களை நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் முஸ்லிம் சமூகம் பெரும்பான்மையானவர்கள் என்ன செய்கிறார்கள்? நபிகளார் பிறந்த மாதம், நபிகளாரை கண்ணியப்படுத்த வேண்டும், நபிகளாரை மதிக்க வேண்டும், நபிகளாரை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணான பல காரியங்களை
நபிகளாரை நேசிக்கிறோம் என்ற போர்வையில் செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனையும் சுன்னாவையும் பேசுகின்ற நாங்கள் எங்களுக்கென்று மஸ்ஜிதுகள் வந்துவிட்டன, எங்களுக்கென்று இபாதத்துக்கள் செய்கின்ற இடங்கள் வந்துவிட்டன என்பதை அடிப்படையாக கொண்டு மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடப்பதை எப்படி நடந்தால் நமக்கென்ன என்று போகிற நிலையில் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் பேசப்பட வேண்டும். குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான காரியங்கள் பேசப்பட வேண்டும். 10 வருடங்களுக்கு முன்னால், 20 வருடங்களுக்கு முன்னால், 30 வருடங்களுக்கு முன்னால் குர்ஆனும் சுன்னாவும் தெளிவாக பேசப்பட்டதன் விளைவுதான் மீலாது கொண்டாடிய நான் இந்த இடத்தில் மீலாதுக்கு எதிராக பேசப் போகிறேன். மீலாது கொண்டாடிய நீங்கள் அது ஏன் பிழை என்க படிக்க ஆசையோடு வந்திருக்கிறீர்கள். மௌலிது படித்த நாங்கள், கந்தூரி சாப்பிட்ட நாங்கள், மார்க்கம் தெளிவாக பேசப்பட்டதனால் அது தவறு. நபிகளாருடைய நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு உண்மையான அடையாளம் மீலாது கொண்டாடுவதல்ல, மௌலிதுகள் படிப்பதல்ல, கந்தூரி கொடுப்பதல்ல என்பதை புரிந்து கொண்டோம். மார்க்கம் தெளிவாக பேசப்பட்டதனால், சத்தியம் தெளிவாக சொல்லப்பட்டு அசத்தியம் அழகாக தடுக்கப்பட்டதனால்தான் இன்றைக்கு நபிகளாரை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை முறையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எங்கள் மீதுள்ள கடமை, நாங்கள் தொழுது விட்டோம், நாங்கள் இபாதத்து செய்து விட்டோம், எங்களுடைய கடமை முடிந்தது என்பதல்ல. இன்னொரு கடமை இருக்கிறது. எங்களுடைய உறவுகள், எங்களுடைய இஸ்லாமிய உறவுகள், எங்களுடைய சொந்த பந்தங்கள், நபிகளாருக்காக உயிரையும் கொடுக்க துணியக்கூடியவர்கள், நபிகளாரை எப்படி நேசிக்க வேண்டும் என்று தெரியாததன் காரணமாக நபிகளாருடைய நேசத்தையும் அன்பையும் பாசத்தையும் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், நாங்கள் அடிப்படைகளை சரியாக விளங்கி அந்த இரத்த உறவுகளுக்கு, அந்த இஸ்லாமிய உறவுகளுக்கு இதுதான் நபிகளாரை நேசிக்கிற முறை என்பதை தெளிவாக ஆதாரத்தோடு எடுத்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை ஒன்றிருக்கிறது என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த மஜ்லிஸ் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஏன் தலைப்புக்களை பார்த்தவுடனே முஸ்லிம் சமூகம் என்ன முடிவுக்கு வருகிறார்கள்? நபிகளாருக்கு மீலாது கொண்டாடுபவர்களை ஏச வந்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். மௌலிது படிப்பதை திட்ட வந்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். கந்தூரி கொடுப்பதை விமர்சிக்க வந்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கந்தூரி கொடுக்கின்ற இஸ்லாமிய உறவுகள், மீலாது கொண்டாடுகின்ற இஸ்லாமிய உறவுகள், மௌலிது படிக்கின்ற மஜ்லிஸிலே அமருகின்ற இஸ்லாமிய உறவுகள் இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்தால் மிக தெளிவாக விளங்குங்கள். நாங்கள் நபிகளாரை நேசிக்கிறோம். குர்ஆனும் சுன்னாவும் நபிகளாரை நேசிக்கிற முறையை சொல்லி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நபிகளாரை நேசியுங்கள் என்பதை சொல்லித் தருவதற்குத்தான் இந்த மஜ்லிஸை அல்லாமல் நபிகளாரை நேசிக்கிறோம் என்ற போர்வையில் தப்பு தவறு செய்யக்கூடியவர்களை ஏசுவதற்கோ திட்டி தீர்ப்பதற்கோ இந்த மஜ்லிஸ் அல்ல என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, நபிகளாருடைய நேசம் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவசியமானது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு அவனுடைய பெற்றோரை விடவும், அவனுடைய பிள்ளை குட்டிகளை விடவும், முழு மனித சமூகத்தை விடவும் நேசத்துக்குரியவராக மாறாத வரையில் ஒரு மனிதன் உண்மையான முஃமினாக முடியாது என்றார்கள். என்னையும் உங்களையும் உண்மையான முஃமின்கள் என்ற பட்டியலில் சேர்க்கக்கூடிய அம்சம் என்ன தெரியுமா? நான் என்னை நேசிப்பதை விடவும், நான் என்னுடைய பெற்றோரை நேசிப்பதை விடவும், நான் என்னுடைய மனைவி மக்களை நேசிப்பதை விடவும், ஒட்டுமொத்த மனித சமூகத்தை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்ற பொழுதுதான் உண்மையான முஃமினாக மாறலாம் என்பதனால்
உண்மையான முஃமினின் அடையாளம் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் விட நபிகளாருக்கு முதல் கட்ட நேசம் கொடுக்க வேண்டும் என்பதுதான். உண்மையிலே முஸ்லிம் சமூகம் நபிகளாரை நேசிக்கிறார்களா இல்லையா என்றால், ஜமாஅத்து வித்தியாசமின்றி, தரீக்காக்கள் வித்தியாசமின்றி, அமைப்புக்கள் வித்தியாசமின்றி அனைவரும் நபிகளாரை நேசிக்கிறார்கள். முரண்படுகிற இடம் என்ன? நபிகளாரை நேசிப்பது எப்படி, நேசத்தை வெளிப்படுத்துவது எப்படி என்பதை படிக்க தவறிவிட்டார்கள். இதனாலதான் நபிகளாரை நேசிக்கிறோம் என்ற போர்வையில் பிழையான முறையில் நபிகளாருடைய நேசத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே நபிகளாருடைய நேசத்தை, அல்லாஹ்வுடைய நேசத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறான். எப்படி? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள். குர்ஆன்ல குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று வருகிற இடம் இருக்கிறதே, இது சாதாரண இடம் அல்ல, கொள்கை பிரகடனம் செய்கிற இடம், ஒரு முஃமினுக்கு அடிப்படையை சொல்லிக் கொடுக்கிற இடம். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள். இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்ல சொல்கிறான்? அல்லாஹ்வை நேசிக்கின்ற எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்ல சொல்கிறான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, முஹம்மதாகிய என்னை பின்பற்றுங்கள். யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக அவன் மன்னிப்பான் என்று நபிகளாரை வைத்தே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வை நேசிப்பதன் அடையாளம் என்ன? நபிகளாரை பின்பற்ற வேண்டும். நபிகளாருடைய சொல், நபிகளாருடைய செயல், நபிகளாருடைய அங்கீகாரம், அதுதான் எங்களுடைய சொல்லாக வர வேண்டும், எங்களுடைய செயலாக வெளிப்பட வேண்டும், எங்களுடைய அங்கீகாரமாக வர வேண்டும். நபிகளார் சொல்லாத ஒரு சொல்லை மார்க்கத்தின் பெயரால் நாங்கள் சொல்லக்கூடாது. நபிகளார் செய்யாத ஒரு செயலை மார்க்கத்தின் பெயரால் நாங்கள் செய்யக்கூடாது. நபிகளார் அங்கீகரிக்காத ஒரு விடயத்தை மார்க்கத்தின் பெயரால் அங்கீகாரம் உள்ள நல்ல அம்சமாக நாங்கள் கருதக்கூடாது. இதுதான் அல்லாஹ்வை நேசிப்பதற்கு அடையாளம் என்றால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, என்னை விட, என்னுடைய பெற்றோர்களை விட, என்னுடைய பிள்ளை குட்டிகளை விட, முழு மனித சமூகத்தை விட நபிகளாரை நேசிப்பது என்றால் அதற்குரிய அடையாளம் என்ன? நபிகளாருடைய சொல் எங்களுடைய சொல்லாக வெளிப்பட வேண்டும். நபிகளார் பேசியதுதான் எங்களுடைய பேச்சாக இருக்க வேண்டும். நபிகளாருடைய செயல் எங்களுடைய செயலாக மாற வேண்டும். நபிகளார் எப்படி சாப்பிட்டார்கள், நபிகளார் எப்படி குடித்தார்கள், நபிகளார் உடுப்பதற்கு என்ன வரைவிலக்கணம் அளவுகோல் சொன்னார்கள், நபிகளார் எப்படி தூங்கினார்கள், நபிகளார் எப்படி மனஜலம் கழித்தார்கள், நபிகளார் எப்படி வியாபாரம் செய்தார்கள், நபிகளார் எப்படி திருமணம் முடித்து எப்படி குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டார்கள், நபிகளார் எப்படி இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள், எச்சில் துப்புவதிலிருந்து ஆட்சி செய்கின்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் எதை சொல்லி காட்டினார்களோ, எதை செய்து காட்டினார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ, அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். என்றால் இந்த நேசத்தையும் பாசத்தையும் குர்ஆனையும் சுன்னாவையும் நேசிக்கிற நானும் நீங்களும் மிக தெளிவாக விளங்கி, வெறுமனே வாயளவில் நபிகளாரை நேசிக்கிறோம் என்று பேசாமல், வெறுமனே வாயளவில் குர்ஆன் சுன்னா என்று பேசாமல், வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்ற, அங்கீகாரத்தால் கொண்டு வருகின்ற அளவுக்கு நபிகளாருடைய நேசத்தை வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்திக் கொள்வதோடு, எது நபிகளார் செய்யவில்லையோ, நபிகளார் செய்ததற்கு எதிலே குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஆதாரம் இல்லையோ, எதற்கு நபிகளாருடைய அங்கீகாரம் இல்லையோ, அப்படிப்பட்ட விடயங்களை நபிகளாருடைய மார்க்கத்தை விட்டும் அப்புறப்படுத்துவது நபிகளாருடைய நேசத்தின் அடையாளம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு நபிகளாருக்கு பிறந்த தினம் மீலாது விழா கொண்டாடுகின்ற நாங்கள், நபிகளாருக்காக மௌலிது படிக்கின்ற நாங்கள்,
நபிகளாருக்காக கந்தூரி கொடுக்கின்ற நாங்கள் முஸ்லிம்கள் ஏன் செய்கிறோம்? இதை மட்டும் நிதானமாக சிந்திப்போம். நபிகளாருடைய நேசத்தின் வெளிப்பாடு அல்லவா? நபிகளாருடைய நேசத்தின் வெளிப்பாடு என்றால் நபிகளாருடைய சொல்லிலும் செயலிலும் அங்கீகாரத்திலும் எது இல்லையோ அதை நபிகளாருடைய நேசத்தின் வெளிப்பாடாக நாங்கள் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்கு முன்னால் ஓதுவதற்கு ஒரு திக்ரை சொல்லிக் கொடுத்தார்கள். எப்படி? அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க وفوّلت أمري إليك وألجأت ظهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجا منك إلا إليك آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت. இந்த துஆவை ரசூலுல்லாஹ் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு படித்து கொடுக்கிறார்கள். படித்த பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளார்கிட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இந்த துஆவை நான் மனப்பாடத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் அதை சரிபாருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த துஆவை அப்படியே சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். வந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆமன்து பிகிதாபிகல்லதி அன்ஸல்த, இறைவா நீ இறக்கி வைத்த உன்னுடைய வேதத்தை நான் நம்புகின்றேன். வபி நபியிகல்லதி அர்ஸல்த, நீ அனுப்பிய உன்னுடைய நபியை நான் நம்புகிறேன் என்ற இடம் வருது. இந்த இடத்துல அந்த நபித்தோழர் என்ன செய்யறாரு? வபி நபியிக என்ற இடத்துல வபி ரசூலிக என்று மாத்துறார். அவ்வளவுதான் செஞ்சார். பெரியதோர் காரியம் செய்யல. ஏன் அந்த துஆவை அவ்வளவு வேகமாக பாடமாக்கினார்? ஏன் அதனை மனப்பாடத்தில் சொன்னார்? நபிகளாருடைய சுன்னா அதை பாடமாக்க வேண்டும், வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்காகத்தானே அவ்வளவு வேகமாக செயற்பட்டார். என்ன செய்து விட்டார்? சின்னதோர் வார்த்தை, அர்த்தத்தில் வித்தியாசம் இல்லை, கொள்கையில் மாற்றம் ஏற்படாது, ரசூல் என்று மாத்தினாங்க. நபி ரசூல். நாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன சொல்லுவோம்? நபியுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நபி என்று சொல்லுவோம், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுவோம். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் கிட்டத்தட்ட. அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னார்கள்? இல்லை, மாற்ற முடியாது. நபி என்று வந்த இடத்தில் நபி என்று நான் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சொல்லை கூட மாற்றுவதை அனுமதிக்கவில்லை என்றால் அர்த்தம் என்ன சகோதரர்களே? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதன் அடையாளம் நபிகளார் காட்டி தந்தது அப்படியே செய்ய வேண்டும், அதை மாற்றக்கூடாது. நபிகளார் காட்டி தராதத ஒருபோதும் நானும் நீங்களும் செய்யக்கூடாது. இதுதான் நபிகளாரை நேசிப்பதன் பல அடையாளங்களுள் முக்கியமான அடையாளம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இப்பொழுது நாங்கள் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் மிக பிரதானமாக 3 விடயங்களை செய்கிறோம். ஒன்றென்ன? மௌலிது படிக்கிறோம். இரண்டாவது, 12 நாட்கள் மௌலிது படித்துவிட்டு நபிகளாரை கண்ணியப்படுத்துவதற்காக ஒரு சாப்பாடு கந்தூரி என்று கொடுக்கிறோம். 12வது நாள் நபிகளார் பிறந்த தினம் என்று மீலாது வீலா கொண்டாடுகிறோம். இந்த 3ஐயும் நபிகளாரை நேசிக்கிற ஒரு மனிதன் செய்வானா என்று நாங்கள் பார்த்தால், அன்பாண்டவர்களே, நாங்கள் ஏற்றிருக்கிற மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்து தந்த மார்க்கம். நானும் நீங்களும் ஏற்றிருக்கிற மார்க்கம் நபித்தோழர்கள் சஹாபாக்கள் பாதுகாத்து தந்த மார்க்கம். நானும் நீங்களும் ஏற்றிருக்கிற மார்க்கம் இமாம்களான மாமேதைகள் கற்றுத்தந்த மார்க்கம். நானும் நீங்களும் ஏற்றிருக்கின்ற நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரம் சுன்னாக்கள் என்பது இந்த இஸ்லாமிய உம்மத்திலே வந்த ஹதீஸ் கலை மேதைகள் முஹத்திஸீன்கள் பாதுகாத்து தந்த அந்த மார்க்கத்திலே வீற்றிருக்கிறோம் என்றால் இஸ்லாத்தின் அடிப்படையே இந்த பேஸ்மெண்ட்ல தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 63 வருட காலம் வாழ்றாங்க. 40 வருட காலம் முஹம்மத் என்ற பெயரிலே வாழுகிறார்கள். மக்காவிலே சாதாரணமான ஒரு மனிதர். 40வது வயதில் அல்லாஹ் முஹம்மது என்ற அந்த மனிதரை ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் என்ற சிறப்பு பட்டத்தோடு தேர்வு செய்கிறான். 13 வருட காலம் மக்காவிலே
அல்லாஹ்வை பற்றி எடுத்துச் சொல்லி அதற்காக பல தண்டனைகளை சந்தித்துக் கொண்டு வெளிப்படையாக இஸ்லாத்தை பேச முடியாத நிலையில் 13 வருட காலம் 53 வயது வரையில் முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற பட்டத்தோடு வாழ்ந்தவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு இன்னொரு அதிகாரம் கிடைக்கிறது. என்ன? முஹம்மதாக வாழ்ந்தவர் அல்லாஹ்வுடைய தூதராக தேர்வு செய்யப்பட்டு 13 வருட காலம் ரகசிய பிரச்சாரத்தில் மட்டும் ஈடுபட்டவர்கள் மதீனாவுக்கு வந்து 53வது வயதிலிருந்து 63வது வரைக்கும் மதீனத்து மாமன்னின் சாம்ராஜ்ய தலைவர் ஒரு அரசன் என்ற சிறப்பு பட்டத்தோடு 10 வருட காலம் வாழ்ந்தார்கள். இந்த 63 வருட காலத்திலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஒரு மனிதராக இருக்கிற நேரம் 40 வருடத்தில் ஒரு தடவை தான் பிறந்த மாதம் தான் பிறந்த நாள் என்று ரபியுல் அவ்வல் மாதத்திலே கொண்டாட்டம் நடத்தினார்களா? அந்த சமூகத்தில் இருக்கும் பொழுது கூட அல்லாஹ்வுடைய தூதர் அதை செய்யல. மக்காவிலே 13 வருட காலம் நபித்தோழர்களுடைய உள்ளத்துக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் தான். சட்டங்கள் எதுவும் கொடுக்கப்படல. அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் சொல்லிக் கொடுக்கின்ற அந்த 13 வருட காலத்தில் ஒரு வருடமாவது நீங்கள் நபிகளாரை நேசிப்பதாக இருந்தால் அவருடைய பிறப்பை கொண்டாட வேண்டும், பிறப்பை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று ஒரு பலவீனமான ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியை பார்க்கலாமா? பார்க்க முடியாது. சில நேரம் மக்காவுல என்ன செஞ்சாங்கன்னு வரலாறு சரியா பதிவு செய்யப்படல. 13 வருட காலத்துல ரசூலுல்லாஹ் மறைஞ்சி செஞ்சாங்க, அதனால வெளிப்படல. அப்படி வைத்துக் கொண்டால் மதீனாவிலே வந்து சட்டங்கள் அமுல்படுத்தப்படுற காலம், களவெடுத்தவனின் கைவெட்டப்படுகிற காலம், விபச்சாரம் செய்தவனுக்கு ஹத்தடிக்கிற காலம், திருமணம் முடித்து விபச்சாரம் செய்தால் கல்லடித்து கொலை செய்யப்படுகிற அளவுக்கு இஸ்லாம் பப்ளிக்காவின 10 வருட காலம். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்தது ரபியுல் அவ்வல் 12 அங்கிருந்து சரியாக 10 வருட காலம் வாழ்ந்து ஹிஜ்ரி 11 3வது மாதம் முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ஹிஜ்ரி 11வது ஆண்டு 3வது மாதம் ரபியுல் அவ்வல் மாதம் 12 ரசூலுல்லாஹ் மரணித்தார்கள். 11 வருட ரபியுல் அவ்வலை சந்திச்சாங்க ரசூலுல்லாஹ். ஒரு வருடமாவது, ஒரு நாளாவது, ஒரு மணித்தியாலமாவது நான் ரபியுல் அவ்வல்ல தான் பிறந்தேன், ரபியுல் அவ்வல் 12 தான் பிறந்தேன், எனவே என்னை கண்ணியப்படுத்துங்கள், என்னுடைய பிறப்பை ஞாபகப்படுத்துங்கள். ஒரு செய்தி சகோதரர்களே, பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய்யான ஒரு செய்தியாவது நபிகளாருடைய பேரில் பதியப்பட்டிருக்கிறதா என்றால் சஹாபாக்கள் அப்படி ஒரு அறிவிப்பு செய்யவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அப்படி அறிவிப்பு செய்யவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதரால் கொண்டாட முடியுமாக இருந்தும், நபித்தோழர்களை கொண்டாட வைக்க முடியும் என்றிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்யவும் இல்லை, நபித்தோழர்களுக்கு செய்ய சொல்லவும் இல்லை. நபித்தோழர்கள் செய்ததை நபிகளார் பார்த்து அங்கீகரிக்கவில்லை என்றால் நபிகளாருடைய நேசத்தின் வெளிப்பாடான நபிகளாருடைய சொல், நபிகளாருடைய செயல், நபிகளாருடைய அங்கீகாரம் 23 வருட காலம் பிளஸ் மக்காவுடைய 40 வருட காலம் எதிலும் சம்பந்தப்படவில்லை என்றால் நபிகளாரை நேசிக்கின்ற ஒரு முஸ்லிம் இந்த கொண்டாட்டத்தை செய்யலாமா? இதை மாத்திரம் சிந்தித்தால் நபிகளாரை நேசிக்கின்ற ஒரு முஸ்லிம் நபிகளாரை நேசிக்கிறோம் என்ற போர்வையில் நபிகளார் சொல்லாத, நபிகளார் செய்யாத, நபிகளார் அங்கீகரிக்காத, நபிகளாருக்கு பிறந்த தினம் கொண்டாடுகின்ற நிகழ்வை உண்மையான ஒரு முஃமின் செய்ய மாட்டான் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இது முதலாவது அம்சம். இரண்டாவது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட நேசித்த முதல் கட்ட உறவுகள் யார்? சஹாபாக்கள். அதிலும் உச்சகட்டம் அல்லாஹ்வுடைய தூதரினால் நேர்வழி பெற்றவர்கள் என்று புகழப்பட்டவர்கள் யார்?
அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் இந்த இஸ்லாமிய உம்மத்தின் முதலாவது 4 ஆட்சி தலைவர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, என்னையும் என்னுடைய சுன்னாவையும் எனக்கு பிறகு நேர்வழி பெற்ற கலீஃபாக்களுடைய வழிமுறையையும் இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். நபிகளாருக்கு பின்னால வந்த நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும். அதில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய 1 வருட காலப்பகுதியிலான ஆட்சியும் சேரும். அவர்களுடைய காலம் பொன்னான காலம். இஸ்லாம் நாலா திக்குகளுக்கும் வளர்ந்து வந்த காலம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை எந்த அளவுக்கு செஞ்சாங்க தெரியுமா? மரணத்துக்கு முன்னால ஒரு யுத்தத்துக்கான படை அனுப்பப்பட வேண்டும். பொய் நபியாக இருந்த முசைலமாவுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு படை அனுப்ப வேண்டும். முதல் முடிவாக எடுத்தார்கள். ஒரு இளைஞனாக இருந்த உசாமாவை தான் அல்லாஹ்வுடைய தூதர் தளபதியாக அனுப்ப சொன்னார்கள். நான் அந்த சுன்னாவுக்கு மாறு செய்ய மாட்டேன், அதை அப்படியே நிறைவேற்றுவேன் என்று அந்த யுத்தத்தை அந்த இளைஞனுடைய தலைமைக்கு கீழால் அனுப்பினார்கள். இரண்டாவது பிரச்சனை ஜகாத்து பிரச்சனை. ஜகாத்து பிரச்சனை. ஒரு கூட்டம் வந்தார்கள். நபிகளார் இருக்கும் பொழுதுதான் ஜகாத்து கொடுக்க வேண்டும், இனி நாங்கள் ஜகாத்து தர மாட்டோம் என்றார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்திலே ஜகாத்தாக கொடுக்கப்பட்ட ஒரு ஒட்டகத்தின் மூக்கணாங்கயிறு, ஒரு கடிவாளம், அதை தர மறுத்தாலும் அவர்களோடு நான் யுத்தம் செய்வேன் என்று நபிகளாருடைய வழிகாட்டலுக்காக சுன்னாவுக்காக யுத்த பிரகடனம் செய்து யுத்தம் செய்தவர்கள். இந்த அளவுக்கு நபிகளாரை நேசித்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2 வருட காலம் ஆட்சி செஞ்சாங்க என்றால் 2 ரபியுல் அவ்வலை சந்தித்தார்கள். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட நாங்க நபிகளாரை நேசிக்க போறோமா? அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய ஆட்சி காலத்திலே நபிகளாருக்கு பிறந்த தினம் கொண்டாடினார்களா? தன்னுடைய ஆட்சியிலே அதை அடையாளப்படுத்தினார்களா? அதற்கான எந்த வரலாற்று குறிப்பையும் பார்க்க முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருட காலம் ஆட்சி நடத்தினார்கள். சுன்னாவை பாதுகாப்பதற்கு, குர்ஆனை பாதுகாப்பதற்கு முதல் ஆலோசனை கொடுத்தவர்கள் அவர்கள்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து குர்ஆனை தொகுங்கள், அதனாலதான் குர்ஆனை பாதுகாக்கலாம் என்று ஆலோசனை சொன்னவர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஒரு வாயில் இருக்கிறது, ஒரு வாயில். அந்த வாயில் உடைக்கப்பட்டால் இஸ்லாத்துக்கு சோதனை வரும் என்றார்கள். அந்த வாயில் என்ன என்று கேட்ட பொழுது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதுதான் உமரே நீங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். நபிகளாருடைய மார்க்கத்தை கட்டி காத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருடம் ஆட்சி புரிந்தார்கள் என்றால் 10 ரபியுல் அவ்வல் மாதத்தை சந்தித்திருக்கிறார்கள். கொண்டாடினாங்களா? மீளாத ஞாபகப்படுத்தினாங்களா? கந்தூரி கொடுத்தார்களா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 12 வருட காலம் ஆட்சி செய்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மகள்மாரை திருமணம் முடித்து கொடுத்தார்கள், ஒன்றன் பின் ஒன்றாக. ஸுன்னூரைன் 2 ஒளிகளுக்கு சொந்தக்காரர் என்ற சிறப்பு பட்டத்தை பெற்றார்கள். ஏன்? நபிகளார் 2 மகளை முடிச்சு கொடுக்கறாங்கண்டா நபிகளார் எந்த அளவு நேசிச்சிருப்பாங்க, நபி அவர்கள் அவங்க எந்த அளவு நேசிச்சிருப்பாங்க. அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சி காலத்திலே நபிகளாருக்கு 12 ரபியுல் அவ்வலை சந்திச்சாங்க. ஒரு மீலாது அல்லது சஹாபாக்களை கூப்பிட்டு, சஹாபாக்கள் இருந்தாங்க இயல்புலே கவிதை படிக்கிறவங்க, அவர்களை அழைத்து நபிகளாரை ஞாபகப்படுத்தி 10 கவிதைகளை படிங்க என்று சொன்னாங்களா? நபிகளாரை ஞாபகப்படுத்தி சாப்பாடு கொடுத்து நபிகளாருடைய அன்பை பாசத்தை வெளிப்படுத்துவோம் என்று செஞ்சாங்களா? செய்யல்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அல்லவா? ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அல்லவா? என்ன சொன்னார்கள்? அலியே, மூசா நபி அவர்களுக்கு ஹாரூன் போன்று எனக்கு நான் உங்களை தேர்வு செய்கிறேன் என்றார்கள். அல்லாஹு அக்பர். இந்த அளவுக்கு
நபிகளாருடைய மார்க்கத்தின் காவலராக பாதுகாக்கப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பணிக்கு அமர்த்தினார்கள்? மக்கா வெற்றிக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், அலியே, உங்களுக்கு நான் ஒரு பொறுப்பு தருகிறேன். இந்த பூமிக்கு மேல் உயர்ந்திருக்கின்ற அனைத்து கபறுகளையும் தரைமட்டமாக்கி பூமியோடு சேர்த்து விடுங்கள். இருக்கின்ற சிலைகளை எல்லாம் உடைத்து விடுங்கள். மிருகங்களின் கழுத்திலே தொங்கக்கூடிய சலங்கை மணியோசைகளை எல்லாம் வெட்டி துண்டித்து விடுங்கள் என்று படைத்தவன் ரப்புக்கு துரோகமாக நடக்கின்ற அனைத்து இணை வைப்பையும் ஒழிக்கின்ற பொறுப்பை கொடுத்தார்கள். இந்த அளவுக்கு நபிகளாரை நேசித்த, நபிகளாரால் பொறுப்பு சாட்டப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சி காலத்திலே ஒரு தடவையாவது நபிகளார் பிறந்த நாள், நபிகளார் பிறந்த மாதம் என்று ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைத்தார்களா? ஏதாவது ஒரு அடையாளப்படுத்தினார்களா? இல்லையே சகோதர சகோதரிகளே. என்ன சொல்லுகின்றோம்? எங்களை விடவும் நபிகளாரை நேசித்த இஸ்லாமிய உம்மத்தின் 4 ஆட்சி தலைவர்களை போன்று நானும் நீங்களும் நபிகளாரை நேசிக்க முடியாது. அந்த அளவுக்கு உயிரை விட நேசித்த அந்த 4 நபித்தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறந்த தினம் கொண்டாடவில்லை என்றால், அந்த நபிகளாரை புகழ்ந்து புகழ் மாலை பாடவில்லை என்றால், அவர்களை விட நானும் நீங்களும் மீறி போகிறோம் என்றால், இது எல்லை மீறி செல்லுவதே அல்லாமல் இது நபிகளாருடைய நேசத்தின் வெளிப்பாடல்ல. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை என்னுடைய இஸ்லாமிய உறவுகள் நீங்கள் எங்கிருந்து கேட்டாலும் உங்களோட உள்ளத்துல கை வச்சு கேளுங்க. உங்களோட உலமாக்கள்கிட்ட நம்பிக்கையோட போய் கேளுங்க. எங்களை விட நபிகளாரை நேசித்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் சேர்த்துக் கொள்ளுங்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லோரும் ஆட்சி செய்தவர்கள். அவர்களுடைய ஆட்சி காலங்களிலே ஒரு நாள் நபிகளாருக்கு மீலாது கொண்டாடினார்களா? கவிதை புகழ் மாலை பாடினார்களா? அன்னதானம் சாப்பாடு கொடுத்து நபிகளாருடைய நேசத்தை வெளிப்படுத்தினார்களா என்று எங்களிடத்தில் கேட்க வேண்டாம். உங்களுடைய பார்வையில் நாங்கள் வஹாபிகளாக இருக்கலாம். உங்களுடைய உலமாக்களிடத்தில் கேளுங்கள், மார்க்க அறிஞர்களிடத்தில் கேளுங்கள். நபித்தோழர்கள் செய்ததற்கு ஒரு ஆதாரம் இல்லை என்றால், நபி அவர்களை, நபித்தோழர்களை நேசித்ததை விடவுமா நாங்கள் நேசிக்க போகிறோம் என்று நிதானமாக சிந்தித்து பாருங்கள் என்று என்னுடைய இஸ்லாமிய உறவுகளை அன்போடும் பாசத்தோடும் விழித்து சொல்லிக் கொள்ளுகின்றேன். அன்பாண்டவர்களே, இந்த 4, 5, 6 சஹாபாக்களுக்கு பிறகு வாழ்ந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையையும் எடுத்து பாருங்கள். எங்களுக்காக நபிகளாருக்கிட்ட இருந்து படிச்ச ஹதீசுகள், நபிகளாருடைய செயல்களில் இருந்து கண்ட செயல்கள், அங்கீகாரங்களை எல்லாம் தாபியங்களுக்கு படித்து கொடுத்து ஹதீஸை 1400 வருடம் கடந்தும் அதே வடிவத்தில் பாதுகாக்கின்ற அமைப்பிலே நபிகளாருடைய ஹதீஸை அறிவிப்பு செய்த அந்த நபித்தோழர்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஒரு நபித்தோழர் ஒரு பலவீனமான ஹதீஸிலாவது நாங்கள் நபிகளாருக்கு மீலாது கொண்டாடினோம், பிறந்த தினத்தை கொண்டாடினோம், அந்த நபி அவர்களை நினைவூட்டி ஒரு வருடம் நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம் என்று ஒரு பலவீனமான செய்தி, சஹீஹான செய்தி அல்ல, ஒரு பலவீனமான செய்தி காட்ட முடியுமா என்று கேட்டால் முடியாது. நபித்தோழர்களை விட நானும் நீங்களும் நபிகளாரை நேசிக்க முடியாது. அந்த நபித்தோழர்களை பற்றி நபிகளார் என்ன சொன்னார்கள்? நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் இருக்கின்றனவே, அந்த நட்சத்திரங்கள் தான் வானத்துக்கு பாதுகாப்பு. நட்சத்திரங்கள் போய்விட்டால் வானம் வெடித்து சிதறி உலகம் அழியும் உண்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துக்கு, என்னுடைய சஹாபாக்களுக்கு நான் பாதுகாப்பு. நான் மரணித்து விட்டால் சஹாபாக்களுக்கு வர வேண்டிய சோதனை வரும். என்னுடைய உம்மத்துக்கு பாதுகாப்பு இந்த நபித்தோழர்கள் தான். இவர்கள் போய்விட்டால் இந்த உம்மத்துக்கு வர வேண்டிய சோதனைகளை எல்லாம் வரும் என்று, இந்த உம்மத்துக்கு பாதுகாவலர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே வருகிறதே.
இந்த உம்மத்தின் பாதுகாவலர்களான ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சுன்னாவை பாதுகாத்தார்கள். மார்க்கத்தை இறங்கிய அதே வடிவத்தில் பாதுகாத்து தந்தார்கள். அந்த உத்தமர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே ஒரு தடவை நபிகளாருக்கு மீலாது கொண்டாடினார்களா? மௌலிது பாடல்கள் பாடினார்களா? அன்னதானம் சாப்பாடு கொடுத்து நபிகளாருடைய நேசத்தை வெளிப்படுத்தினார்களா? அன்பாண்டவர்களே, இந்த உம்மத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை எங்களுக்கு படித்து தந்த இமாம்கள் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்ற அமைப்பு ஏற்றுக்கொண்ட 4 மதுஹபுடைய இமாம்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், இந்த 4 இமாம்கள் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தும் 1200 வருடங்களாக இந்த 4 இமாம்களையும் இஸ்லாமிய உம்மத்தில் வந்த தலை சிறந்த சட்டக்கலை இமாம்கள் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய புத்தகங்கள் உயிர் வாழுகின்றன, அவர்களுடைய எழுத்துக்கள் உயிர் வாழுகின்றன. இலங்கையில் இருக்கின்ற எல்லா மதரசாக்கள், எந்த ஜமாத்து மதரசாவாக இருக்கட்டும், எல்லா மதரசாக்களிலும் அந்த 4 இமாம்களுடைய புத்தகங்களும் இருக்கின்றன, உயிர் வாழுகின்றன. இலங்கையிலே அதிகம் பின்பற்றப்படுகின்ற மதுஹபு ஷாஃபி மதுஹபு. அதுதான் எல்லா மதரசாக்களிலும் பாடத்திட்டத்திலே படித்துக் கொடுக்கப்படுகின்றன. அன்பாண்டவர்களே, நான் கேட்கிறேன், அந்த இமாம்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்ததனாலதான் தன்னுடைய வாழ்க்கையை மார்க்கத்தை படித்துக் கொடுப்பதற்கு என்று செலவழித்தார்கள். அந்த 4 மதுஹபுடைய இமாம்களும் அல்ல, 4 பேரில் ஒருவர் நபிகளார் பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம் என்று சொல்லி, அதிலே நபிகளாருக்கு பிறந்த தினம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கந்தூரி கொடுத்ததற்கோ புகழ் மாலை மௌலிதுகள் படித்ததற்கோ ஒரு சான்று அவர்களுடைய புத்தகங்களில் இருந்தோ அவர்களுடைய மாணவர்களின் புத்தகங்களில் இருந்தோ ஒரு செய்தி, சகோதரர்களே, ஒரு செய்தி காட்ட முடியுமா? காட்ட முடியாது சகோதரர்களே. 4 மதுஹபுடைய இமாம்களின் வழிமுறையில் அப்படி ஒரு கலாச்சாரம் ஒரு மூளை முடுக்கிலாவது சம்பந்தப்படவில்லை என்கிற அளவுக்கு எங்களை விடவும் நபிகளாரை உயிரை விட நேசித்த அந்த 4 இமாம்களுக்கிட்ட மீலாது மௌலிது கந்தூரி கலாச்சாரம் இருக்கவில்லை என்றால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்ற என்னுடைய ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளையும் அழைத்து சொல்கிறேன், நாங்கள் இந்த 4 மதுஹபுடைய இமாம்களை நேசிக்கிறோமா? ஷாஃபி இமாமை நேசிக்கிறோமா? உங்களோட உலமாக்கள்கிட்ட போய் கேளுங்க, மார்க்க அறிஞர்கள்ட்ட போய் கேளுங்க. நாங்க ஷாஃபி மதுஹபதான இலங்கையில பின்பற்றோம், ஹனவி மதுஹபதான பின்பற்றோம். அவங்களோட மதுஹபுல எங்கேயாவது ஒரு இடத்துல நபிகளாருக்கு மீலாது மௌலிது கொண்டாடியதற்கு ஒரு சான்று இருக்கிறதா? காட்டுங்கள் என்று கேளுங்கள் சகோதரர்களே, நாங்கள் அடித்து சொல்லுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்துக்குரிய சகோதரர்களே, PI 3470 எவ்ரி வேன் ரோட்டில் வாகன நெரிசலுக்கு அந்த வேன் தான் காரணமாகி, தயவு செய்து அந்த வேனுக்குரிய சகோதரர் அந்த வேனை அப்புறப்படுத்துங்க. அன்பாண்டவர்களே, அடித்து சொல்லுகின்றோம், அந்த இமாம்களுடைய வாழ்க்கையில் நபிகளாருக்கென்று மீலாதோ மௌலிதோ அன்னதானம் கந்தூரி கொடுத்தோ நபிகளாருடைய நேசத்தை வெளிப்படுத்தவில்லை. முஹத்திஸீன்கள் எல்லா தரீக்கத்துக்களையும் அழைத்து சொல்லுகின்றேன், என்னுடைய இஸ்லாமிய உறவுகள் அவர்கள் எல்லா ஜமாத்துகளையும் அழைத்து சொல்லுகின்றேன். புகாரி இமாமை நாங்கள் நேசிக்கிறோம், முஸ்லிம் இமாமை நேசிக்கிறோம், அபூ தாவூத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, எல்லா முஹத்திஸீன்கள் ஹதீஸ் கலை அறிஞர்களையும் நேசிக்கிறோம். அவர்கள்தான் நபிகளாருடைய ஹதீஸுகளை அறிவிப்பாளர் தொடரோடு எழுதி பாதுகாப்பு தந்தவர்கள் முஹத்திஸீன்கள். யாராவது ஒருவர் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் அபூ தாவூத், இமாம் இப்னு ஹுஸைமா, இமாம் தாரகுத்னி, யாராவது ஒருவர் தன்னுடைய நபிகளாருடைய சொல் செயலை அங்கீகாரத்தை பதிவு செய்த ஒரு புத்தகத்திலாவது நபிகளாருக்கு பிறந்த தினம் என்றொன்று கொண்டாட வேண்டும், நபிகளாரை புகழ்ந்து புகழ் மாலை பாட வேண்டும். ஒரு செய்தி சகோதரர்களே, ஒரு செய்தி. நான் ஏன் இவ்வளவு சொல்கிறேன் தெரியுமா? இந்த இஸ்லாமிய உம்மத்திலே வந்த
மிக தலை சிறந்தவர்களுடைய பட்டியலை தான் முன்னால் வைத்திருக்கின்றேன். நபிகளாரையும் இஸ்லாத்தையும் உயிரை விட நேசித்த இந்த உத்தமர்கள் யாரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளிலாவது கொண்டாடாத மீளாது, படிக்காத புகழ் மாலை மௌலிது, கொடுக்காத அன்னதானம் கந்தூரி எங்கட வாழ்க்கையில வந்திருக்குது என்றால் இது நபிகளாரை நேசிப்பதற்கு அடையாளம் அல்ல என்பதை அந்த உத்தமர்களுடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது புரிந்து கொள்ள முடியும். இஸ்லாமிய உறவுகளே, எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நபிகளாருக்கு மீளாது கொண்டாடுகின்ற, நபிகளாருக்காக புகழ் மாலை பாட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற, நபிகளாருக்கு கொடுக்கப்படுகின்ற கந்தூரி மஜ்லிஸில் ஒரு மணி சோற்றையாவது சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளை அழைத்து சொல்லுகின்றேன். இந்த இஸ்லாமிய உம்மத்தின் காவலர்கள், உத்தமர்கள் நபிகளாரை நேசிப்பதற்கு இதை செய்யவில்லை என்றால் அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நிதானமாக சிந்தித்து பாருங்கள். நாங்கள் எங்கோ தவறு விட்டிருக்கிறோம், எங்களை யாரோ வழிகெடுத்திருக்கிறார்கள். நபிகளாருடைய நேசம், நபிகளாருடைய பாசம் என்ற போர்வையில் எங்களை வழிதவரச் செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்படி வழிதவரச் செய்தவர்கள் யார்? அப்படி வழிதவரச் செய்தவர்கள் யார்? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த இஸ்லாமிய உம்மத்திலே நபிகளார் தடுத்த பல காரியங்களை இஸ்லாமாக காட்டியதில் மிகப்பெரிய பங்கிருக்கிறது சகோதரர்களே. வழிகட்ட கூட்டமான ஷியாக்களுக்கு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கபரு வணக்கம், நபிமார்களுக்கு கபரு கட்டிய யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். கபரு கட்டுகின்ற கலாச்சாரத்தை இஸ்லாத்தின் பெயரால் புகுத்தியவர்கள் யார்? வரலாற்றை கொஞ்சம் தேடி படியுங்கள். அவர்கள்தான் புகுத்தினார்கள். இஸ்லாத்திலே இல்லாத கொண்டாட்டங்களை எல்லாம் கொண்டாட்டமாக அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? அந்த அவர்கள்தான். வரலாற்றை கொஞ்சம் தேடி படியுங்கள். அன்பாண்டவர்களே, ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே ஷியாக்களுடைய ஆட்சி காலம். ஃபாத்திமியாக்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள் முஸ்லிம்களை ஏமாற்றுவதற்காக. வரலாற்றை கொஞ்சம் படித்து பாருங்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயரை வைத்துக் கொண்டு ஃபாத்திமாக்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டு ஷியாக்களுடைய முக்கியமான ஒரு பிரிவினராக இருந்தவர்கள் அன்றைக்கு ஈராக்கு பகுதி, மிஸ்ர் பகுதியிலே ஆட்சி செய்தார்கள். அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்? முதல் கட்டமாக கர்பலா நிகழ்வு இருக்கிறது. முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்ட நாள். அந்த நாளை மையப்படுத்தி மார்க்கத்துக்கு முரணாக கவலைப்படுகின்ற ஒரு நாளை அறிமுகப்படுத்தினார்கள். அதே வடிவத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை ஞாபகப்படுத்தி விழா கொண்டாடுகின்ற ஒரு கலாச்சாரத்தை, அந்த நாளில் புகழ் மாலைகள் பாடுகின்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கினார்கள் என்பதை வரலாற்றை படிக்கின்ற நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இதை இந்த காலத்தில் இருந்த வஹாபிகள் சொன்னார்களா? இல்லை சகோதரர்களே. தௌஹீத்வாதிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் சொன்னார்களா? இல்லை சகோதரர்களே. அல்லது முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அல்லது இப்னு தைமியா அல்லது இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹிமஹுமுல்லாஹு ஜமீஅன் அவர்கள் சொன்னார்களா? இல்லை சகோதரர்களே, இல்லை. யார் சொன்னது? பாருங்கள், வரலாற்றிலே ஹிஜ்ரி 845, வரலாற்றிலே ஹிஜ்ரி 845 என்றால் இன்றைக்கு 800 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்து மரணித்து போன ஒரு அறிஞர் அல் மக்ரீசி என்ற அறிஞர், அவருடைய புத்தகம் அல் ஹிதத் என்ற புத்தகத்தில் அவர்கள் சொல்லும் பொழுது அழகாகவும் தெளிவாகவும் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த ஃபாத்திமியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஷியாக்களின் ஒரு பிரிவினர் தான் 3ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே நபிகளாருக்கு மீலாது கொண்டாடுகின்ற கலாச்சாரத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்காக பிறந்த தினம் கொண்டாடுகின்ற நாளையும் அது அல்லாத இன்னும் பல பிறந்த தின நிகழ்வுகளை கொண்டாடுவதையும் உருவாக்கினார்கள் என்ற செய்தியை
இன்றைக்கு நாங்கள் சொல்லவில்லை. இன்றைக்கு 800 வருடங்களுக்கு முன்னால் மரணித்த, ஹிஜ்ரி 845 மரணித்த அல் மக்ரிசி என்ற இமாம் அவர்கள் தன்னுடைய கிதாத் என்ற புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சலாஹுத்தீன் அல் அய்யூபி எங்களுக்கு மிக தெரிந்த ஒரு பெயர். அவர் என்ன செய்கிறார்? மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்ளுகின்ற அதே கையோடு ஷியாக்களுடைய ஆட்சியை தோற்கடித்தார். ஷியாக்களுடைய ஆட்சியை தோற்கடித்தார். தோற்கடித்த பிறகு அவர்கள் உருவாக்கிய அனைத்து மௌலிது மஜ்லிஸ்களையும் அழித்தொழித்தார், இல்லாமலாக்கினார். இந்த வரலாறு யாருக்கு தெரியும்? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அஹ்லுஸ் சுன்னாக்கள் என்று சொல்லுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் சலாஹுத்தீன் அல் அய்யூபி அவர்களை ஏற்றிருக்கிறோமா இல்லையா? அவர்களுடைய ஆட்சியை, அவர்களுடைய பைத்துல் மக்திஸின் வெற்றியை வரவேற்கிறோமா இல்லையா? அவர்கள் பைத்துல் மக்திஸை மட்டும் வெற்றி கொள்ளவில்லை, அவர்கள் பைத்துல் மக்திஸையும் வெற்றி கொண்டார்கள். ஷியாக்களுடைய ஆட்சிக்கு கீழால் இருந்த பிரதேசங்களையும் வெற்றி கொண்டார்கள். அவர்கள் உருவாக்கிய இஸ்லாத்தின் அடிப்படைகளை தகர்த்தெறிகின்ற நபிகளாருக்கு பிறந்த தினம் கொண்டாடுவது, அலி, ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு பிறந்த தினம் கொண்டாடுகின்ற அனைத்து கலாச்சாரத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார்கள் என்பதை நானும் நீங்களும் பார்க்கிறோம் சகோதரர்களே. எனவே நானும் நீங்களும் உண்மையிலே நபிகளாரை நேசிப்பவர்களாக இருந்தால், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்திலே வந்த இமாம்களை நேசிப்பவர்களாக இருந்தால், ஷியாக்கள் முஸ்லிம்களாகிய எங்களை வடிகெடுப்பதற்கு கொண்டு வந்த இந்த மீலாது கலாச்சாரத்துக்கும் மௌலிது கலாச்சாரத்துக்கும் கந்தூரி கலாச்சாரத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதுதான் நபிகளாருடைய நேசத்தின் அடையாளம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. அடுத்ததாக இதற்கு பிறகு சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி என்ன? ரபியுல் அவ்வல் மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தார்கள் என்பதை மட்டும் நான் பேசுகின்றோம். பிறந்தார்கள் என்பதை மட்டும் நான் பேசுகின்றோம். வரலாற்றை கொஞ்சம் திறந்து பாருங்கள். நபிகளாருடைய சீரா புத்தகங்களை வாசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்ததும் ரபியுல் அவ்வல் மாதம், ஹிஜ்ரத் செய்ததும் ரபியுல் அவ்வல் மாதம் என்றால் மதீனாவுக்குள் நுழைந்தது, மரணித்ததும் ரபியுல் அவ்வல் மாதம். அதிலே வரலாற்று ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் தெரியுமா? ரபியுல் அவ்வல் 12 நபிகளார் பிறந்தார்கள் என்பதை விடவும் ரபியுல் அவ்வல் 9 பிறந்தாங்கன்றதுதான் நட்சத்திர கணக்குக்கு மிக பொருத்தமானது. ஆனால் நபிகளார் மரணித்தது என்பது ரபியுல் அவ்வல் 12 என்பதுதான் வரலாற்றுக்கு மிக பொருத்தமானது என்று வஹாபிகள் சொல்லவில்லை, தௌஹீதுவாதிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் சொல்லவில்லை. இப்னு தைமியா இமாமோ, அப்துல் வஹாப் இமாமோ, இப்னு கைம் இமாமோ சொல்லவில்லை. சொன்னது யாரு தெரியுமா? சொன்னது யாரு தெரியுமா? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவை சார்ந்த அவர்களை ஏற்றிருக்கின்ற இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ், இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ், இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ், நவவி இமாம் போன்ற மிக மூத்த அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், நாங்கள் கொண்டாடுவது நபிகளார் பிறந்த தினத்தையா நபிகளார் மரணித்த தினத்தையா என்பதை நிதானமாக நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்ததும் ரபியுல் அவ்வல், மரணித்ததும் ரபியுல் அவ்வல் என்றால் பிறந்ததை வைத்து சந்தோஷப்படுவதா, மரணித்ததை வைத்து கவலைப்படுவதா? இதை மாத்திரம் நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இஸ்லாத்தின் விரோதிகள் எனக்கும் உங்களுக்கும் செய்த மிகப்பெரிய துரோகம் என்ன தெரியுமா? நபிகளார் மரணித்த செய்தியை அப்படியே மறக்கடித்து விட்டு நபிகளார் பிறந்த தினம் என்ற போர்வையில் மரணித்த நிகழ்வை சந்தோஷமாக கொண்டாடுகின்ற மனிதர்களாக ஆக்கிவிட்டார்கள். எப்பொழுதும் அந்த 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 ஷியாக்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். உதாரணத்துக்கு கொண்டே சொல்லுகின்றேன். ஜமாஅத்து வித்தியாசமின்றி, தரீக்கத்து வித்தியாசமின்றி இலங்கை வாழ் முஸ்லிம்களால் அதிகம் பேசப்பட்ட ஒரு மனிதர் யார்? சத்தாம் ஹுசைன். அவர்கிட்ட நலவுகள் கெடுதிகள் இருக்கலாம், கடைசி முடிவுகள் நல்லதாக இருந்தது, அல்லாஹ் அவரை மன்னிக்க போதுமானவன். அவரை தூக்கில் போட்ட நாள் எது ஞாபகம் இருக்கிறதா? ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளையும் அழைத்து கேட்கிறேன். முஸ்லிம்கள் நாங்கள், சுன்னிகள் நாங்கள் கொண்டாடுகின்ற ஹஜ் பெருநாள் தினம் சுபக தொழுகைக்கு பின்னால் தூக்கிலிட்டு சந்தோஷப்பட்டார்கள் என்றால்
ஒட்டுமொத்த சுன்னிகளையும் கவலையிலே ஆழ்த்துகின்ற வேளையை செய்தவர்கள் தான் இந்த ஷிஆக்கள் என்றால், நபிகளார் மரணித்த தினத்தை மறக்கடித்து அந்த மாதத்தையும் அந்த நாளையும் கொண்டாடுகின்ற தினமாக மாற்றிய துரோகத்தை செய்தவர்கள் அவர்கள்தான் என்பதை வரலாற்றை படித்து, நபிகளாருக்கு மீளாது கொண்டாடுகின்ற, மௌலிது கொண்டாடுகின்ற, அன்னதானம் கொடுத்து நபிகளாருடைய நேசத்தை வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு சுன்னி உறவுகளும், ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் ஷிஆக்கள் செய்த துரோகத்தை புரிந்து கொண்டு அவர்கள் உருவாக்கிய மீளாது மௌலிது கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் அஹ்லுஸ் சுன்னாவை நேசிப்பதற்கு அடையாளம் என்பதை இஸ்லாமிய உம்மத்து நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, என்னுடைய தலைப்புல 2 பகுதி இருக்குது. ஒன்று மீளாது, நபிகளாருக்கு பிறந்த தினம் கொண்டாடுதல் என்ற பகுதி. அதிலே இன்னும் பல குறிப்பு செய்திகள் உங்களுக்கு சொல்லப்பட வேண்டியிருக்கிறது. இந்த நேரம் இடம் கொடுக்காது. இதை தாண்டி மௌலிதுகள் என்பது படிப்பதற்கு தகுதியானதா, நபிகளாரை நேசிப்பதற்கு அடையாளமா என்று பேசுவதற்கு தனி ஒரு பகுதி இருக்கிறது. அதை பேசுவதற்கு இந்த நேரம் இடம் கொடுக்காது என்று நினைக்கிறேன். கடைசியாக நபிகளாருக்கு மீளாது மௌலிது கொண்டாடுகிற சமூகத்துக்கு ஒரு விடயத்தை சொல்கிறேன். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் 12 நாட்கள் சுபஹான மௌலிது படிக்கிறோம். 12 நாட்கள் சுபஹான மௌலிது படிக்கிறோம். சுபஹான மௌலிது படிக்கின்ற அந்த புத்தகத்தை கையிலே வைத்திருக்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் அதனுடைய முதலாவது பக்கத்தை புரட்டுங்கள். உங்களுடைய உலமாக்களிடத்திலே சென்று புரட்டுங்கள். வஹாபி உலமாக்களிடத்தில் அல்ல, போய் கேளுங்கள். இந்த சுபஹான மௌலிதை எழுதியவர் யார், தொகுத்தவர் யார் என்று கேளுங்கள். இன்று வரைக்கும் வரலாற்றிலே உறுதிப்படுத்தப்படவில்லை. என்ன சொல்லுகிறார்? மௌலூதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஷைഖில் கதீப் முஹம்மதுல் முதுலி அப்படி சொல்றாங்க. இந்த சுபஹான மௌலிது புத்தகத்தை தொகுத்தவர் யார்? முஹம்மத் அல் முதுலி என்பவர் என்று சொல்லிவிட்டு வகீல இப்படி ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. லிஹுஜ்ஜத்தில் இஸ்லாம் அபி ஹாமித் முஹம்மதுல் கஸ்ஸாலி. எங்களுக்கு தெரியும் கஸ்ஸாலி, அறிவுக்கடல் கஸ்ஸாலி என்று சொல்லுவோம். வரலாற்றுல 2 கஸ்ஸாலிகள் இருக்கிறாங்க. இவர் சூஃபித்துவத்தில் வந்த கஸ்ஸாலி. நவ்வீர் இலாஹ சமா கல்பல் இலாஹி கமான்னு நாங்க படிப்போம் முந்தி குருவா மதரசால. அந்த அபு ஹாமிதுல் கஸ்ஸாலி அவர் உருவாக்கியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வரலாற்றுல அட்ரஸ் இல்லாத, யார் எழுதியது என்று 100% அடையாளப்படுத்தப்படாத ஒரு புத்தகம் தான் சுபஹான மௌலிது என்ற புத்தகம் என்பதை சுபஹான மௌலிது படிக்க விரும்புகின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் புரிந்து கொண்டோ நபிகளாரை உண்மையான முறையிலே நேசித்து, அவர்களுடைய நேசத்தை உண்மையான முறையில் தெளிவு வெளிப்படுத்தி, உண்மையான நபிகளாரை நேசிக்கின்ற முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழ்ந்து, அதே நேசத்தோடு இந்த உலகத்தில் இருந்து மரணித்து மறுமையிலே சுவனப்பாக்கியத்தை பெற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.